நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக உலகம் எங்கும் உள்ள தேவனுடைய சபை ஒரு புதுப்பித்தலுக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள வசனங்களை. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் கொண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லெக்கப்பா என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாவை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவா ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாவும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாவும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இந்த வார்த்தை ஒருவேளை நீங்கள் கவனித்தீர்களோ என்று எனக்கு தெரியவில்லை. நான் நிறைய தடவை பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனால் தாவீது செய்த 2 பாவங்கள் பற்றி எனக்கு தெரியும். தாவீது 2வது செய்த பாவம் எதனால் வந்தது என்பதை நான் இப்பொழுது வாசிக்க அந்த வசனத்தில் இருக்கிறது. இந்த பகுதி நாம் அதிகம் பேரும் கவனிப்பதில்லை. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. ஒரு தேசத்தின் மீது தேவனுடைய கோபம் இருக்கும் பொழுது அந்த கோபம் எப்படி வெளிப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. ஒரு விதத்தில் சொல்ல போனால், இந்த தவற்றை செய்வதற்கு தாவீது கர்த்தரால் ஏவப்பட்டான். நல்லா கவனிக்கும் இந்த வார்த்தைகளை. தேவனுடைய கோபம் ஒரு தேசத்தின் மீது, ஒரு சபையின் மீது, ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு நபர் மீது இருக்கும் பொழுது செய்யத்தகாத காரியங்களை செய்யும்படியாக சாத்தான் அவளை ஏவி விடுவான். ஏனென்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு அவளை விட்டு போகிறது. பிள்ளைகளே, இதனால்தான் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே, சோதனையில் நாங்கள் விழுவிடாதே, எங்களை தீமையில் என்று ரட்சியும் என்று ஜெபிக்கும்படி கேட்டார். இன்றைக்கு அநேக தேசங்களின் மீது கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. ஆகவே தாய்மாரான அநேக நடவடிக்கைகள் தேசங்களிலே நடைபெறுவதை நாம் காண்கிறோம். தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதி ஆகிய யோவாவை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றார். சென்சஸ் எடுக்க சொல்றார். அப்பொழுது யோவாவு தாவீதுடைய படைத்தலைவர். அவர் கொஞ்சம் விவரம் உள்ளவர். தாவீதுடைய முதல் நாளிலிருந்தே, அவர் ராஜாவான நாளிலிருந்தே யோவாவு கூடவே இருக்கிறார். கர்த்தர் தாவீதோடு இருந்து இஸ்ரவேல் நாட்டை நடத்தி வருவதை அவர் பார்த்திருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை நடந்த ஏற்படைய எல்லா தவறுகள், சரியான காரியங்கள், அவர் கர்த்தருக்காக செய்த காரியங்கள் அத்தனை இருந்த யோவாவு உடன் இருந்திருக்கிறார். அவர் படைத்தலைவனாக இருந்த பொழுது போதிலும் அவர் தாவீதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த ஆலோசனை என்ன பாருங்கள். ராஜாவாகிய என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? இந்த காரியத்தை செய்யக்கூடாதே. இது கர்த்தருடைய கண்களில் மேட்டுமையான காரியமாயிற்றே, கர்த்தர் உகந்த ஒரு காரியம் அல்லவே. ஏன் ராஜா இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? நீர் ஒன்றுமில்லாதிருந்த நாட்களே, உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாதிருந்த நாட்களே, இந்த உலகத்தில் உள்ள சகலரால் கைவிடப்பட்டு
உன்னுடைய உயிரை பறிக்க தேடுகிற சத்துருவின் கண்களுக்கு முன்னால் நீ ஒளிந்து மறைந்திருந்த பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாத்தாரே. உன்னோட ஒரு நபர் கூட இல்லாதிருந்த நாட்களில், நீ காடுகளிலே அலைந்திருந்த நாட்களில், ஒளிந்திருந்த நாட்களில் கர்த்தர் உன்னை தப்புவித்தாரே. இப்பொழுது ஒரு ராஜ்யத்துக்கே தேவன் உங்களை அதிபதியாக வைத்திருக்கிறார். உங்களுடைய படைபலத்துல ஏன் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும்? என் தேசத்துல எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள். என்னோட யுத்தம் செய்யும்படி, எனக்கு பாதுகாப்பு கொடுக்க, தேசத்தை பாதுகாக்க எத்தனை போர் வீரர்கள் ஒவ்வொரு படையிலும் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுங்கள் என்று என் ராஜா சொல்லுவானே என்று யோபாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப சரியாக அந்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது, துல்லியமாக. ஆகிலும் யோபாவும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோபாவும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போனார்கள். ராஜாங்கம் அதிகாரம் என்பது ஒரு மொனார்கி, நமக்கு தெரியும். ஒரே ஒருவருடைய கட்டளைக்கு அத்தனை பேரும் அடிபணிய வேண்டும். அது ஒரு விதமான அடிமைத்தனம். ஆகவே தேவன் இந்த அடிமைத்தனத்திற்குள் மக்கள் வாழ விரும்பவில்லை. அதுதான் உங்களுக்கு இந்த ராஜாங்க முறை வேண்டாம், நான் உங்களை ஆளுகை செய்வேன், நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஆளுகைக்குள்ளாய் சுதந்திரமாக நீங்கள் வாழலாம் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் சாமுவேலுடைய காலத்திலே மக்கள் இல்லை, எங்களுக்கு நிச்சயமா ஒரு ராஜா இருந்தே ஆக வேண்டும் கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ராஜாங்க முறைமையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீ ஒரு காகிதத்தில் எழுதி அவளுக்கு தெளிவாய் வாசித்து காட்டு. ஒரு ராஜா உங்களை ஆளும்படி ஒரு மனித ராஜாவை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் அந்த ராஜா உங்களை எல்லாவற்றிலும் அடக்குமுறையிலே வைத்திருப்பான். உங்களோட சுதந்திரப்படி வாழ விட மாட்டான். உங்களோட நல்ல பங்கெல்லாம் அவன் எடுத்துக் கொள்வான். உங்களோட நல்ல பெண்களை அவன் வைத்துக் கொள்வான். உங்களுடைய விவசாயிகளானவருடைய உழைப்பில் அவன் திருடிக் கொள்வான். உங்களோட உழைப்புடைய தசமபாகங்கள் அவன் வாங்கி சாப்பிடுவான். இப்படிப்பட்ட ராஜா உங்களுக்கு வேண்டுமா கேட்டதற்கு இல்லை, எங்களுக்கு கட்டாயம் ராஜா இருந்தாக வேண்டும் என்று அவர்களை ராஜாவை கேட்டு வாங்கினார்கள். அந்த ராஜாங்க முறையைத்தான் தாவீதும் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவருடைய தீமைகள் எல்லாம் அவர் மேலும் இருந்தது, அவருடைய பாதிப்புகள் அவர் மேலும் இருந்தது. தன்னுடைய ராணுவ தலைவர் தனக்கு சொன்ன ஆலோசனை கேட்க ராஜா முன்வரவில்லை. எவரெல்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லுவது? நாம் தான் தேசத்தினுடைய ஆளுநராச்சே, தலைவராச்சே, நமக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறதே என்று ராஜாவுடைய வார்த்தை பலத்தது. ஆகவே ராணுவ தலைவருக்கு யோவாவுக்கும் வேறு வழி இல்லை. ராஜா சொன்னதை கட்டாயமாய் செய்தாக வேண்டும். நம்முடைய தேசத்தில் உள்ள போலீஸ் துறை உள்ளவனுடைய நிலைமை நாம் யோசித்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆட்சி, எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் சொல்லுவதற்கு ஒரு அடிபடிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில யோவாவும் அவருடைய மற்ற மனிதர்களும் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் கணக்கெடுக்க தொடங்கினார்கள். கணக்கெடுத்து கொண்டிருக்கும் போதே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதுக்கு நாம் பிற்பாடு வருவோம். ஏன் தாவீது அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் என்பதை குறித்து அவர்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். 23வது அதிகாரத்திலே, இதே 2 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1 4 வரைக்கும் 5 வரைக்குள்ள வசனங்களை சற்று வாசித்து பாருங்கள். கவனமாக கேட்போம். 1 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் உள்ள வசனங்கள். நிச்சயமா இப்படி ஒரு சாட்சி உண்டு எனக்கு தெரியும். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன், தூக்கி எறியப்பட்டேன், ஒன்றுமில்லாமல் இருந்தேன், நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், சாவுகளுக்குள்ளா இருந்தேன், என்னை யாரும் மதிக்கவில்லை, நான் சாக கிடந்தேன். கர்த்தர் எனக்கு ஆதரவாய் வந்து கை தூக்கினார். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட எழும்பினேன், கர்த்தரோடு கூட நடந்தேன், கர்த்தருக்காக வாழ்வுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருக்காக ஒருவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒன்று வரும். என்ன தெரியுமா? ஒரு பாதுகாப்பு வரும்.
ஒரு ஆதரவு வரும், ஒரு அனுகூலம் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த மேன்மைப்படுத்தும் பொழுதுதான் நமக்கு சோதனையும் வரும். நிர்விசாரம் என்ற சோதனைக்குள்ளாய் நாம் விழுந்து போவதற்கு சாத்தான் அந்த நேரத்திலே நம்மளை தூண்டுவான். தாவீதுக்கு நடந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அவர் யோவாவிடமே கணக்கெடுக்க சொல்லுகிறார். 9 மாதங்கள் 20 நாட்களில் தான் முதல் பெர்சபா வரை யூதா இஸ்ரவேல் 2 ஒரே குழந்தான பொழுது கணக்கெடுத்து முடித்தார்கள். கணக்கெடுத்து முடித்த பின்பு தாவீதுடைய உள்ளம் குத்த ஆரம்பித்தது. கர்த்தரிடத்தில் கேட்கிறார், நான் பாவம் செய்தேன். தன்னுணர்வு வருகிறது. அது தேவன் கொடுத்த கிருபை. அந்த நிர்விசாரமான நிலைமையிலும் தன்னுடைய மேட்டுமையை விட்டு நான் பாவம் செய்த இந்த உணவு வந்தது பாருங்கள். அது தேவன் கொடுத்த பெரிய கிருபை. நான் பாவம் செய்தேன், உணவு உண்டாகிறது. கர்த்தர் நமக்கு தெரியும் என்ன நடந்தது. 3 விதமான சோதனைகளை கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்து விட்டார், மரணம் நடந்தே ஆக வேண்டும். ஆக 3 காரியங்களை நீ தெரிந்தெடு. 3 வருடங்கள், 3 மாதங்கள், 3 நாட்கள். எது மேலாண்டு அவர் பார்த்தார். கர்த்தருடைய கையில் அகப்படுவதே நல்லதென்று 3 நாட்கள் தேசத்திலே கொள்ளை நோய் வந்து, அதனால் இந்த தண்டனை நீங்கி போகட்டும். பெனால்டி, ஒரு தவறு செய்தால் பெனால்டி உண்டு. இதுதானே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் தெரியும். பெனால்டி எல்லாம் தெரியும். நம் தேசத்துடைய சட்டத்தை மீறினோம் என்றால், டிராபிக் ரூல்ஸ் மீறினோம் என்றால் நிச்சயமா ஒரு பெனால்டி கட்டி ஆகணும். இதுதான் பெனால்டி. இப்பொழுது 3 நாட்கள் ஒரு தேசத்தில் ஒரு கொள்ளை நோய் பரவும். கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு 70,000 பேர்கள் இறந்து போனார்கள். 3 நாட்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தாவீதுடைய உள்ளம் மிகுவாய் குட்டப்பட்டு அவர் கேட்கிறார், என்னுடைய ஆடுகள் ஏன் மடிவானே? ஒரு தவறு செய்யாத அப்பாவி மக்கள், நான் தானே தவறு செய்தேன். இந்த அப்பாவி மக்களே மறிக்க வேண்டும். உங்களுடைய கரம் என் மீது வேறு குடும்பத்தின் மீது திருப்பப்படுவதாக. ஒரு நேர்மை உள்ள மனுஷன் அவர். இதை வாசித்த இயேசு படையினர் ஒருவரிடத்தில் கேட்டார்கள், சிஸ்டர், நான் இப்பொழுது பைபிள் படிச்சேன். இந்த தாவீது நான் பெரிய உயர்ந்த மனுஷனாக நான் நினைச்சிருந்தேன். இவ்வளவு அக்கிரமக்காரன், இவ்வளவு கொலைபாதகி, இவ்வளவு கொள்ளைக்காரன் அவர் இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். இந்த மனுஷன் நான் வெறுக்க ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னான். 70,000 பேர் ஒன்று தெரியாத அப்பாவி மக்களை கொல்லுவதற்கு இவர் ஒருவர் காரணமாயிருந்தாரே. ஆனால் இன்றைக்கு நான் வாசித்த இந்த முதல் வசனத்தை நான் வாசித்தோம் என்றால், தாவீது மீது நாம் கோபப்பட மாட்டோம். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மேல் உண்டது. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மேல் உண்டதுனால இந்த கோபத்துக்கு நிச்சயமா ஒரு காரணம் உண்டு. கர்த்தரை கோபம் பண்ணி விட்டார்கள். கர்த்தருடைய கோபம் தணிவதற்கு தாவீது ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். அவ்வளவுதான். தாவீது மேல் இந்த பாதுகாப்பு ஒரு நிமிடத்துக்கு எடுபட்டு போய் சாத்தானுடைய கையிலே அவருடைய புத்தி, அவருடைய கணக்கு, அவருடைய ஞானம் இதெல்லாம் சாத்தானுடைய கையில விடப்படுகிறது. நான் இதே இன்றைக்கு இந்த செய்தி ஆண்டவரே இந்த ஷாடப்பாடியில் கொடுக்க விரும்புகிறேன் என்று கேட்ட பொழுது கர்த்தர் கொடுத்த பதில் இதுதான் நமக்கு முக்கியம். ஒரு தேசத்திலே அதிகாரிகளாக செயல்படுகின்றவர்கள் கர்த்தருடைய கையில் அதிகாரம் பெற்றிருக்கிறார். நமக்கு தெரியும். தேசத்தின் மீது தேவனுடைய கோபம் மூடும் பொழுது அந்த கோபம் எப்படி தனியும் தெரியுமா? தேசத்துடைய தலைவர்கள் முட்டாள்தனமான சில முடிவுகளை எடுப்பார்கள். தேவனுடைய கோபம் தேசத்தின் மீது இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு அடையாளம் அதுதான். நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கின்ற தலைவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் என்றால் தேசத்தின் மீது தேவனுடைய கோபம் இருக்கிறது. தேசத்தின் மீது தேவனுடைய பாதுகாப்பு அற்று போயிற்று. அதுக்கு தலைவர்கள் காரணம் அல்ல, தேசம் முழுவதுமே காரணம். அவர்கள் கர்த்தருடைய கையிலே ஒரு கருவிகளாக செயல்படுகிறார்கள். இந்த கோபத்தை தணிக்க வேண்டியது யாருடைய கடமை? சபையினுடைய கடமை. தேவனுடைய பிரதிநிதி இந்த பூமியிலே சபைதான். தேவனுடைய ஏஜென்சி இந்த பூமியில் ஒரே ஒரு ஏஜென்சி தான் தேவனுக்கு பூமியிலே உண்டு. அது தேவனுடைய சபை. இந்த சபை இந்த கோபத்தை தணிக்க வேண்டும்.
நான் உடனே தலைவர்களை திட்டி, ஒரு மனுஷனா இருக்க கண்ணு இருக்கா, இப்படி அக்கிரம் பண்ணுகிறாரே, இப்படி வரி போடுகிறாரே, இப்படிப்பட்ட காரியங்களை எடுக்கிறாரே, இப்படி முட்டாள்தனமா செயல்படுகிறாரே, பைத்தியக்காரத்தனமா செயல்படுகிறாரே, அறிவில்லாதவர்களை போல நாமும் பேசக்கூடாது. தேசத்தில் உள்ள தலைவர்கள் கர்த்தரிடமிருந்து அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். தேசத்தின் மேல் அத்தனை தேசத்தின் மேல் உள்ள தேவனுடைய கோபத்தை தணிப்பதற்கு அந்த ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். தேசத்திலே நல்ல தலைவர்கள் எழும்புவதும் தேசத்திலே பொல்லாத தலைவர்கள் எழும்புவதும் நம்ம கையில் தான் இருக்கிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் தேசத்துக்கு பாதுகாப்பான முடிவுகள், நன்மையான முடிவுகள் எடுக்கும்படி அவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும். தேவனை நாம் கோபமூட்டினோம் என்றால் அவர் ஒரு நிமிஷத்துல எடுக்கின்ற ஒரே முடிவினால 70,000 பேர் செத்து போனார்கள். லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போவார்கள். ஆவிக்குள்ள மரித்து போவார்கள், சரீரத்துக்குள்ள மரித்து போவார்கள், ஆக்சிடென்ட்கள் நடக்கும். நாம் கவனமா இருக்கோம். இதற்காகத்தான் அந்த நிழல் நாடாளுமன்றம். அல்லேலூயா. ஒரு காலத்திலே தேசம் ஒன்று, சபை ஒன்று. தேசத்துல எந்த காலத்திலும் சபை ஈடுபடவே கூடாது. சபையெல்லாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், பக்தியா இருக்க வேண்டும், சபைகளை கட்ட வேண்டும், சபைக்கு சில ஒழுங்குகளை செய்ய வேண்டும், வேற எதிலுமே தலையிடக்கூடாது நாம் நினைத்திருந்தோம். ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவல்ல. தேசத்துள்ள மக்களுக்காகத்தான் சபை, தேசத்துள்ள தலைவர்களை வழிநடத்துவதற்காகத்தான் சபை. வேதத்திலே பார்க்கிறோம், எந்த தீர்க்கதரிசியாவது வீடு வீடாய் சென்று தீர்க்கதரிசி சொல்லி வந்தால் எங்கேயாவது இருக்கா? தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் இடத்தில் அனுப்பப்பட்டார்கள், சபை தலைவரிடத்தில் அனுப்பப்பட்டார்கள், அல்லது ராஜ்யத்துக்கு பொறுப்பா இருக்கின்றவரிடத்தில் நாமான் என்ற படை தலைவரிடத்தில் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் ஒரு ஆளை அசைச்சாலே போதும், தேசமே அசையும். இப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். 2013ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டு செனட்டர் ஒருவர், நான் அவரை சந்திக்க நேர்ந்தேன். அப்போது இடத்துல ஒரு கேள்வி கேட்டார், சிஸ்டர், இந்திய தேசத்துக்கு இப்படி ஒரு தரிசனம் கட்ட கொடுத்திருக்கிறாரே, இந்திய தேசத்தில் ஒரு உபத்திரவத்தின் காலங்கள் வரும், அதற்கு பின்பு இந்தியா விடுதலை பெற்ற நாடாக மாறும், இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், இந்திய தேசத்தில் இருந்த மக்கள் உலகம் எங்கும் செய்தி சுவிசேஷம் அறிவிக்க போவார்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள். எங்கள் தேசத்தில் ஒரு உபத்திரவம் வரும்படி ஜெபிப்பீர்களா? பர்சிக்யூஷன், அமெரிக்க தேசத்தில் ஒரு உபத்திரவம் பர்சிக்யூஷன் வரும்படி ஜெபிப்பீர்களா என்று கேட்டார். உண்மையில எனக்கு அந்த கேள்வியோட அர்த்தமே புரியவில்லை. அமெரிக்க தேசத்தில் ஏன் உபத்திரவம் வர வேண்டும்? 100% கிறிஸ்தவ நாடு அது. அன்னைக்கு அமெரிக்க தேசம் உள்ள நிலைமை எனக்கு தெரியாது. ஒரு செனட்டரா இருக்கிற ஒரு மனிதன், அரசாங்க முடிவுகள் எடுப்பதில் முக்கியமான பங்கு பெறக்கூடிய ஒரு மனிதன் இந்த கேள்வி எண்ணத்தை கேட்க வேண்டும் என்றால் தேசத்தினுடைய நிலைவரம் அவருடைய கையை விட்டு மிஞ்சி போய்விட்டது என்று அர்த்தம். அமெரிக்க நாட்டினுடைய நிலவரம் அப்ப எனக்கு தெரியவில்லை. அதற்கு பின்புதான் பல காரியங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தேன். அமெரிக்க தேசம் ஒரு பயங்கரமான மோசமான ஆவிக்குரிய நிலைமைகளா கடந்து போய் கொண்டிருக்கிறது. அவர் மூலமாகவும் தொடர்ந்து மற்ற பலர் மூலமாகவும் அங்கே குடியேறியுள்ள குடும்பங்கள் மூலமாகவும் அதை நாம் தெரிந்து கொண்டோம். கடைசியாக தேவ பிள்ளைகளுடைய கண்ணீர் இந்த தேசத்துக்கு எதிராக, தேசத்தில் செயல்படுகின்ற தேவனுக்கு எதிரான செயல்பாடுகளை கண்டு மக்கள் கண்ணீர் விட்டு அழுது தேவனை நோக்கி புலம்பின அந்த புலம்பலின் பதிலாக ஒரு இரத்த சாட்சியை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. சார்லி கர்க் என்ற ஒரு இரத்த சாட்சி தன்னுடைய ஜீவனையை கொடுத்து இப்பொழுது அந்த தேசத்திலே விதைக்கப்பட்ட ஒரு விதையாக மாறி இந்த தேசத்துல மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக டெக்சாஸ்ல இப்பொழுது ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரிந்திருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அந்நிய தேவனுக்கு, அனுமான அந்நிய தேவனுக்கு கட்டியிருந்த மிகப்பெரிய ஆலயம் டெக்சாஸ் என்ற அந்த நகரத்திலே உள்ளது. இப்பொழுது அங்கே இருக்கிற ஒரு தலைவராக வரப்போகிற ஒருவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், அமெரிக்க தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடு, இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிலை இருக்கவே கூடாது, இந்த சிலை இந்த தேசத்திலிருந்து டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. தேசத்தின் மீது இருந்த தேவனுடைய கோபம் தணிந்து விட்டது. இப்பொழுது தலைவர்கள், தேசத்திற்கு தலைவர்களாக இருக்கின்றவர்கள் கர்த்தருக்கு சார்பான
முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் இயேசு படையணிக்குவதில் ஒரு பங்கு உண்டு என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அமெரிக்க தேசத்துல 2025ஆம் ஆண்டு புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்றார்கள். அப்பொழுது 20ஆம் தேதி அவர் பொறுப்பேற்பதற்கு அந்த வாரமே இயேசு படையணியில் உள்ள மோகன சுந்தரம் வந்திருக்கிறாரா? வரல. இந்த சகோதரருக்கு ஒரு கனவிலை கத்த கொடுத்தார். அமெரிக்க தேசத்தில் ஜனாதிபதி பொறுப்பெடுக்க போகிறார். இயேசு படையணியில் ஒரு ஆராதனை நடத்த வேண்டும் என்று. இயேசு படையணிக்கும் அமெரிக்க தேசத்துக்கும் இல்லை என்ன பங்கு என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இதற்காக கத்தாவை இதை செய்ய வேண்டுமா என்று கேட்ட பொழுது கத்த சொன்னார், உடனடியாக அமெரிக்க தேசத்திலே ஒரு போர் டீமை ஏற்படுத்தி 20 மணி நேரத்துக்குள்ளாய் அமெரிக்க தேசத்திலே அமெரிக்க சிட்டிசன்ஸை கொண்டு ஒரு போர் டீம் ஏற்படுத்த கத்த கிருபை செய்தார். அவர்கள் 2 மணி நேரம் பல பேர், ஒரு 15-16 பேர் சேர்ந்து ஒரு இடைவிடாத ஒரு செயின் வர்ஷிப் நடத்தினார்கள். அதை ஒருங்கிணைப்பதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் உங்களுக்கு தெரியும். அமெரிக்க தேசத்துல யாரையும் நமக்கு அதிகமாய் தெரியாது. எல்லா மாகாணங்களிலும் எல்லா ஸ்டேட்டுகளில் உள்ள பிரதிநிதிகளை ஒன்று திரட்டி இந்த ஆராதனை நடத்தப்பட்டது. ஏறக்குறைய 300 பேர்களுக்கு மேல் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டார்கள். ஆகவே தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதற்கு பின்பு இந்த போற்றியுமே கொண்ட கர்த்தர் படிப்படியாக செயல்களை செய்ய ஆரம்பித்தார். முதலாக நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது, தேசத்தை இன்ஹெரிட் பண்ணுங்கள், தேசத்தை சுதந்திரியுங்கள் என்று. உண்மை என்ற ஒரு சகோதரி கவலை பல ஸ்டேட்டுகளை நாம் வெளிப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய மாநிலத்தை சுதந்திரிக்க போகிறேன். அதுக்கு முன்பு இன்னொரு சகோதரி சொன்னார்கள், நான் அங்கேதான் முதலாக இந்தியாவிலிருந்து கடந்து சென்றேன், நானே அதை சுதந்திரிக்கிறேன் சொல்லி அவர்கள் அதை சுதந்திரித்தார்கள். அப்பொழுது ஒரு அறிவுரை கர்த்தர் கொடுத்தா, நீங்கள் என்றைக்கு ஒரு மாகாணத்தை சுதந்திரிக்கிறீர்களோ அந்த மாகாணத்திலிருந்து பல செய்திகள் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் ஒரு தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது சத்துருடைய எல்லா விதமான ஆளுகையும் அந்த இடத்தை விட்டு நீங்கள் விரட்டி விட்டு அதை கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்கும் சொந்தமாக அதை மாற்றும் பொழுது துஷ்ட சக்திகள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட்டது. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளா இந்த தேசம் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாக சில நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும். நமக்கு சிலவை நல்லவையாக தோன்றலாம், பொல்லாதவைகளாக தோன்றலாம். ஆக அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதை நீங்கள் எழுதி குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய விளக்கங்கள் பிற்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதன்படியாக சார்லி கிர்க் என்ற மனிதர் அரிசோனா மாநிலத்தை சேர்ந்தவர். அரிசோனாவில் தான் அவருடைய ஃபியூனரல் நடைபெற்றது. அரிசோனாவிலே அமெரிக்க தேசத்திற்கு அவர் ரத்த சாட்சி அவர் மாறி இருக்கிறார். அவருக்கு மெமோரியல் அங்கத்தான் கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்து ஒவ்வொரு மாநிலங்களை அவர் சுதந்திரிக்க ஆரம்பித்தார். டெக்சஸை சுதந்திரித்தார்கள், நியூ ஜெர்சியை சுதந்திரித்தார்கள், ஜார்ஜியாவை சுதந்திரித்தார்கள். அங்கிருந்தெல்லாம் செய்திகளை நாம் கேட்க போகிறோம். டெக்சஸில் போய் செய்தி வந்துள்ளது. பிள்ளைகளே, இந்த உலக நாடுகளை ஆட்சி செய்வதில் நமக்கு ஒரு முக்கியமான பங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாற்காலிகளை நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய முன்னாடி ஒரு நேம் போர்டு வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு தொகுதிக்கு நீங்கள் பொறுப்பாளர் என்று அங்கு எழுதப்பட்டுள்ளது. அந்த தொகுதிக்காக நீங்கள் பரலோகத்தில் நிற்க அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் இந்த தொகுதிக்கும் இடையே, தேவனுக்கும் இந்த தொகுதிக்கும் இடையே ஒரு பிரதிநிதியாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த தொகுதிக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரலோக நீதிமன்றத்தில் போய் நிற்க வேண்டும். இந்த தொகுதியை பற்றி சகல காரியங்களும் கர்த்தர் உங்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வார். இந்த தொகுதி பற்றிய முடிவுகளை எடுப்பது, அந்த தொகுதியில் உள்ள அரசாட்சிகளை நீக்குவது, துஷ்ட சக்திகளுடைய மையங்களை நிர்மூலமாக்குவது, அத்தனை காரியங்களிலும் பரலோகத்துக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டும். இவ்வளவு நாட்கள் சபை எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், சிறு பிள்ளைகளை கொண்டு நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நிழல் பாராளுமன்றம் எதற்கென்றால் இந்த பூமியை ஆளுகை செய்வதில் கர்த்தர் ஆலோசகராக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சும்மா இந்த இடத்துக்கு வரவில்லை. உங்களுடைய பொறுப்பும் உங்களுடைய தகுதியும் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். பின்னால் இருப்பவர்கள் எஸ்எம்எல்ஏக்களாக இருக்கிறீர்கள். தேசத்தினுடைய ஆளுகை கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தில் மட்டும் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாரா? இந்த தேசத்துள்ள தலைவர் என்ன முடிவுகளை எடுக்கிறார்கள்? தாவீதை கொண்டு சென்சஸ் எடுத்து
எங்களுக்கு இவ்வளவு பலம் உண்டு, இவ்வளவு அதிகாரம் உண்டு, நாங்கள் இவ்வளவு பலசாலிகளாக இருக்கிறோம், நாங்கள் இவ்வளவு காரியங்களை சாதித்து இருக்கிறோம் என்று பெருமை பீத்திக் கொண்டு கர்த்தருக்கு சேர வேண்டிய மகிமையை தாங்கள் திருடிக் கொண்டிருக்கிறார்களா? அப்படிப்பட்டவர்களை சரியாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த தேசத்தில் அந்த தொகுதியில் உள்ள மேட்டுமை நாவிகள், ஆங்காரத்து நாவிகள், சில வழிபாட்டு நாவிகள், விபச்சார ஆவிகள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை திருடுகின்ற ஆவிகள், அத்தனை பேர் அந்த இடத்தை விட்டு அகற்றி விட்டு தேவனுடைய ராஜ்யமாக அந்த ஆளுகை செய்யும் இடமாக அந்த இடத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். நாம் நம்முடைய தேசத்தில் அதிகாரிகளை குறை கூறக்கூடாது. அவர்களை செயல்படுகின்ற ஆளுகளை கண்டறிந்து இந்த ஆளுகளை துரத்த வேண்டும். இதற்குதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்தை தேவன் உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கும் கற்றுக் கொடுக்காமல் இந்திய சபைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தமிழக சபையில கர்த்தரை தொடங்கினார். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு இந்த முறைமையை கற்றுக்கொள்வதற்காக உலகத்தோட பல பகுதிகளில் இந்த மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முறைமை நன்றாக இருக்கிறது, இந்த முறைமை எங்களுக்கு தெரியாமல் இருந்தது, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், எப்படி செயல்படுவது அறிய நாங்கள் விரும்புகிறோம் என்று கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக உழைக்கின்ற பல மக்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். அவர்கள் இந்த தேசத்துக்கு வரும்பொழுது, இந்தியாவுக்கு வரும்பொழுது உங்களுடைய தொகுதியை ஒரு மாதிரி தொகுதியா கூட காண்பிக்கும்படி உங்களுடைய தொகுதியை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கிறேன், இந்த தொகுதிக்காக ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் நிற்கிறேன், தேவனுக்கு என்னென்ன ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறேன், தேவனுடைய நீதிமன்ற சபையிலே முடிவெடுக்கப்படும் பொழுது கர்த்தர் என்னுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளார், ஏற்றுக்கொண்டு என்னென்ன பதில்களை கொடுத்திருக்கிறார் என்று பல சாட்சி முகத்தில் இருக்க வேண்டும். அதை நான் டாக்குமெண்ட் பண்ணி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. உலகம் முழுவதற்கும் நிழல் நாடாளுமன்றம், நிழல் பாராளுமன்றம், நிழல் சட்டமன்றம், நிழல் நாடாளுமன்ற பிரதிநிதிகள், நிழல் எம்பிக்கள், எஸ்எம்எல்ஏக்கள், இந்த முறையை கற்றுக் கொடுப்பதற்கு நாம் தியரியாகவும் பிராக்டிகலாகவும் கற்றுக் கொடுப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள். உங்களுடைய தொகுதிகளை ஒரு மாதிரி தொகுதியாக வைத்திருந்தால்தான் அதற்கு பின்புதான் உங்களோட கருத்தை வெளிப்படுத்த முடியும். கொண்டு பல கிஃப்ட் ஸ்கூல்கள் நடத்தும்படியாக அமெரிக்கா, நியூசிலாந்து பல நாடுகள் உள்ளவர்கள் கேட்கின்றார்கள், நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே நாசிகளை கற்று எழுப்பியுள்ளார். 2016ஆம் ஆண்டு நாம் முதல் முறையாக கிஃப்ட் ஸ்கூல் தொடங்கினோம். அதில் ஓரளவு நாம் தேர்ச்சி பெற்று ஆசிரியர்களை நியமிச்சு அவர்களே அந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக, அதை பிராக்டிஸ் பண்ணி பல நோய்களை நீக்கும்படியாக, எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி பேய்களை ஓட்ட வேண்டும், எப்படி குடும்பங்களை கட்ட வேண்டும் என்பதற்கு பல சாட்சிகளை கட்ட முன்வைத்தபடியால் இப்பொழுது நம்மை பல நாடுகளுக்கு தேவன் இப்பொழுது அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நிழல் நாடாளுமன்ற பகுதியாகவும் நம்மை உலகம் முழுவதற்கு கர்த்தர் அறிமுகப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய தொகுதியில் நீங்கள் தலையிட்டு நீங்கள் நிர்மூலமாக்கிற பிசாசுடைய காரியங்கள், கர்த்தருடைய ஆலோசனைகளை உங்களுடைய தொகுதியில செயல்படுத்துகிற காரியங்கள் அத்தனைக்கும் நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. தாவீது சொன்ன கருத்தை பற்றி நாம் பார்த்தோம். சபையினுடைய வீழ்ச்சி, சபையில் எப்படியாக நிர்விசாரம் நுழைந்தது என்று நாம் பார்த்தோம். அதை சீர்திருத்த நாம் அழைக்கப்பட்டது நாம் பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த காரியங்கள் நம்முடைய தொகுதிக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தொகுதியை ஆளுகை செய்கின்ற தலைவர்கள், ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் எம்பி, உங்களுக்கு தெரியும். உங்களுடைய எம்பி யாரு? இன்னைக்கு நீங்க போய் அந்த எம்பி யார் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அவருடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது, அவருடைய நடவடிக்கைகளினால் அவருடைய தொகுதி பாதிக்கப்பட்டுள்ளதா, என்னென்ன நன்மையான காரியங்கள் முடங்கி கிடக்கிறது, அதை சீர்படுத்த நீங்கள் பொறுப்புள்ளவர்கள். அத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நிர்விசாரத்தை தவிர்க்கவும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். எந்த நாளிலுமே போதும் என்ற மனதிலே நமக்கு வந்துவிடவே கூடாது. ஆவிக்குரிய விதத்திலே சொல்லுகிறேன், உலக பிராரமாக அல்ல, ஆவிக்குரிய விதத்திலே எனக்கு போதும், நான் ஒரு 500 ஆத்மாக்களை கேட்டிருந்தேன், அல்லது 100 படையணி வீரரை கேட்டிருந்தேன், கிடைத்து விட்டது, போதும் என்று நின்று விடவே கூடாது. நீங்கள் எந்த அளவு தேவனை மட்டுப்படுத்தாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்களோ உங்களுடைய இடம் விசாலமாய்கொண்டே இருக்கும். உங்களை கர்த்தர் மாதிரியாக எழுப்பி 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 உங்களுடைய தொகுதிக்கு, உங்களுடைய தெருவுக்கு, உங்களுடைய ஸ்டேட்டுக்கு, மாநிலத்துக்கு, உங்களுடைய தேசத்துக்கு
பல நாடுகளுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இப்பொழுது ஒற்றுமை என்ற பயிற்சியின் மூலமாக கர்த்தர் மிஷனரிமார்களை பல நாடுகளுக்கு, தேசங்களுக்கு அனுப்ப சொல்லி இருக்கிறார். இந்தியாவிலே நாம் கற்றுக்கொண்டவை, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தவை அத்தனை இந்த மிஷனரிமார்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அக்டோபர் 7ஆம் தேதி 4வது பேட்ச் நாம் தொடங்க இருக்கிறோம். பல சபைகளில் இருந்து கூட பல விசுவாசிகள் அனுப்பி இருக்கின்றார்கள். அவளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தவை, தேவன் நாம் கற்றுக் கொடுத்தவை அவர்களுக்கு நாம் அவர்களை கற்பித்து பல நாடுகளுக்கு, இந்தியாவில் இன்னும் எட்டாத பல இடங்களுக்கு அவளை நாம் அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பும் பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை அவர்கள் அங்கே போய் அவர்களை கற்றுக் கொடுப்பார்கள், செயல்முறைப்படுத்துவார்கள். வெறும் தியரியினால் சொல்லக்கூடிய காரியம் அல்ல. நாம் அங்கே போய் தங்கி இருந்து அங்கே செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள், அந்த நாடுகள், அந்த தேசங்களில் உள்ள மக்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்கள் தேசத்தின் மீது தேவனுடைய கோபம் மூடாதபடிக்கு நாங்கள் திறப்பின் வாசலிலே நின்று தேசத்தை பிரதிநிதித்துவம் செய்பவர்களாக பரலோகத்தில் எப்படி நிற்க வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுத்தேன். உங்க நன்றி. இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு எஸ்எம்பிக்காகவும், எஸ்எம்எல்ஏக்களுக்காகவும், தேசத்தினுடைய ஆடையை பொருட்படுத்திருக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை அவர்கள் உணர்ந்து மனமாற ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் நிர்விசாரத்துக்குள்ளாய் கடந்து போய்விடாதபடி, போதும் என்ற மனதிற்குள்ளாய் போய்விடாதபடி, உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கின்ற கடைசி ஆத்மா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் மண்டியிடும் வரைக்கும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல எல்லைகள் நாங்கள் விரிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வைராக்கியத்தை உள்ளக்குள் இன்று போடுவீராக, இந்த அக்கினியை நீர் போடுவீராக. உடைய கால்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உள்ள ஒரு நாள் நிறுத்தி விடாதேயும். தேவனே, நாங்கள் உங்களோடு கூட உங்களுடைய போர் வீரர்களாக இந்த பூமியில உலகத்துள்ள எல்லா நாடுகளையும், எல்லா மக்களையும் சுதந்திரிக்க விரும்புகிறோம். சாத்தானுடைய ஆட்சி இந்த பூமியில் இருந்த முற்றிலுமாய் களைந்தெறியப்படுவதாக. நீர் 12 சீடர்களை உருவாக்கினீர். உலகத்தை அவர்கள் கணக்கினார்கள். குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நாங்கள் எண்ணிக்கிற அதிக பேரா இருக்கிறோம். நான் உலகத்தை முழுவதும் கலக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் பரிசுத்தாவியானுடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அவரை எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்ல ஆயத்தமா இருக்கிறோம். சக்தினா மகிமை எங்களில் ஊற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அடுத்த முறை நாங்கள் இங்கு வருவோம். அநேக நாடுகளை, தேசங்களை, எல்லைகளை, தொகுதிகளை சுதந்திரித்தவர்களாக, சாத்தானுடைய ஆளுகை அங்கிருந்த களை தெரிபவர்களாக பல சாட்சிகளை நாங்கள் கொண்டு வர கட்ட கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. பல பாடுகளின் மத்தியிலே, உபத்திரங்களின் மத்தியிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அக்கினிக்குள்ளாய், சூளைக்குள்ளாய் எரியப்பட்டிருக்கிறார்கள். தண்ணீர்கள் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஒரு நாள் நிறைவடைந்து நிர்விசாரத்துக்குள்ளாக போய்விடாதபடி எங்களை உங்களோடு சேர்த்து கட்டி வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.